எல்லோருக்கும் வணக்கம். பணம் செய்ய பழகு அப்படிங்கிற நம்ம எபிசோட்ல இப்போ நம்ம முக்கியமான சில விஷயங்கள பார்க்க போறோம். ஏன்னா, இது வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஸோ, நீங்க தொடர்ந்து ஏழையாவே இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, பணம் செய்யவே பழகாம ஏழையாவே நீங்க இருக்கணும் அப்படின்னா, இந்த சில விஷயங்கள பண்ணீங்கன்னாவே ஏழையாவே இருக்கலாம். பணக்காரன் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்க பணக்காரனா ஆகணும் அப்படின்னா, இதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணணும். இப்போ ஏழையாவே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நம்ம டிவிக்குள்ள சுத்திட்டு இருக்கோம், மொபைல்ல சுத்திட்டு இருக்கோம், சோசியல் மீடியால. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டைம இது எல்லாம் சாப்பிட்டுருது. ஓகேங்களா? அப்புறம் நமக்குன்னு எந்த ஹாபியுமே கிடையாது. நமக்கான பொழுதுபோக்கோ, இல்ல மத்த ஆக்டிவிட்டியோ எதுவுமே நம்ம பண்ணாம, இத மட்டுமே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதே மாரி தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு எதிர்கால சிந்தனை, எதிர்காலத்துக்கான தேவைகள், இத பத்தியான சிந்தனைகள் உட்கார்ந்திருப்போம். அப்புறம் ஒரு வட்டம் போட்டுட்டு, அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி விளையாடுவோம். காலையில 9 மணிக்கு எந்திரிப்போம், வேலைக்கு போவோம், 6 மணிக்கு வருவோம். 9 மணிக்கு எந்திரிப்போம், வேலைக்கு போவோம், 6 மணிக்கு வந்துருவோம். 9 மணிக்கு எந்திரிப்போம், வேலைக்கு போவோம், ஆமாம். ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளேயே சுத்துறது. ஒரு கம்ஃபோர்ட் ஜோன விட்டு நம்ம வெளில போய் ரிஸ்க் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம வாழ்ந்துட்டு. அப்புறம் கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு, ஏதாவது நடந்துரும், என் ஜாதகம் நல்லா இருக்கு. இது பண்ணாத எனக்கு இப்படி வந்துரும். இந்த பரிகாரம் பண்ணா இப்படி வந்துரும், அப்படி வந்துரும் சொல்லி ஊர ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்மளுடைய காசு விரயம் பண்ணிருப்போம். இந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்னு மேஜிக் எப்படி நடக்குதுக்காக மேஜிக்கே ஒரு மாயை. மாயை எப்படி நடக்கும் இது? உண்மையாக புரியாம நம்ம இந்த மேஜிக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் உன்னால தான் இது தப்பு. உன்னால தான் இது தப்பு. உன்னால தான் நான் இப்படி பண்ணேன். உன்னால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவர்கள குறை சொல்லிட்டு, தப்பு பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டே இருப்போம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இருக்கும். பட் இதே கன்டினியூவா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம கடைசி வரையும் ஏழையாவே தான் இருப்போம். பணக்காரனா மாறவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த சில விஷயங்கள நம்ம விட்டோம்னா, அ டிவி பார்க்கறது, சோசியல் மீடியால சுத்துறது, அ எத இதெல்லாம் விட்டுட்டு, புதுசா லைஃப்ல ஒரு பேஷன் எடுத்துட்டு, அந்த கோல நோக்கி ஓடுறது, புதுசா ரிஸ்க் எடுக்கிறதுக்கான முயற்சிகள பண்றது, முயற்சிகள பண்ணணும். ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது. மேஜிக்லாம் வெயிட் பண்ணாம ஒண்ணு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு அக்செப்ட் பண்றது. இப்படியான ஒரு விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, பணம் செய்றது மிகவும் சுலபமா மாறிடும். ஸோ நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நடக்கும். இந்த மாற்றம் நாளைக்கு உங்கள பெரிய ஆளா மாத்தும். 10 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது அது வேற மாரி இருக்கு. வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இதுதான் நமக்கான தேவையும் கூட. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டு, வேற விஷயத்த இதெல்லாம் விட்டுட்டு, நீங்க பணக்காரன் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் குறைக்கணும். டைம மேனேஜ் பண்ணணும், ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணணும், மணி மேனேஜ்மென்ட் பண்ணணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையவே மேனேஜ் பண்றது. லைஃப் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா, பணக்காரன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதுலேருந்து நான் அனுபவிச்சது நான் அனுபவிச்சு நான் கத்துக்கிறதுலேருந்து சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் பணம் செய்ய பழகுற புது கான்செப்ட் எடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அத பத்தி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.